பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற, எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களை காப்பாற்றுகிற எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை குணப்படுத்தும். சர்க்கரை நோயிலிருந்து பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டார்ந்தோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிர்விசாரமாய் வாழ்ந்தோம். எங்கள் பாவங்கள் ஏராளம், அக்கிரமங்கள், மீறுதல்கள் ஆண்டவரே அநேகமாய் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை மன்னியும். அதையெல்லாம் ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்கிறோம். சுகபோகமாய் வாழ்வதற்கு, வசதியாய் வாழ்வதற்காக உம்முடைய வார்த்தைகளை மீறி நடந்திருக்கிறோம். உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாங்கள் கை கொள்ளவில்லை சுவாமி. அதனால் இப்படிப்பட்ட நோய் நொடிகளை அனுபவிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் மனம் திரும்புகிறோம். இப்பொழுதே மனம் திரும்புகிறோம். எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும், மன்னித்தரலும். இனி நாங்கள் அப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டோம் என்று அறிக்கையிடுகிறோம். எங்களை மன்னித்து சர்க்கரை வியாதியிலிருந்து விடுதலையை தாரும். நாங்கள் குணப்பட்டு முழு பலன் அடைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் உமக்கு பிரியமானவர்களாய் வாழும்படியாகவும் எங்களுக்கு உதவி செய்யும். உம் திருநாமம் மகிமைப்படுவதாக. எங்களை குணப்படுத்தும். சர்க்கரை வியாதியினால் ஏற்படுகிற மயக்கத்தை நீக்கி போடும். காலில் ஏற்படுகிற பாதிப்புகளை, கண்ணில் ஏற்படுகிற பாதிப்புகளை நீக்கி போடும். குணப்படுத்தும், பலப்படுத்தும், காத்தரணும். எங்களை மன்னித்தரலும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தும். இனி நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் உணர்வுடையவர்களாய் வாழும்படியும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் நிர்விசாரத்தை மன்னியும். ஏனோ தானோ என்று பொறுப்பில்லாமல், அக்கறை இல்லாமல், உணர்வு இல்லாமல் வேதம் வாசிப்பிலும் ஜெபத்திலும் அக்கறை காட்டுவதில்லை. இப்படிப்பட்ட தன்மைகளினால் நாங்கள் நிறைந்திருக்கிறோம். இதுவே எங்கள் இந்த வியாதிக்கு காரணமாய் இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு விடுகிறோம், மனம் திரும்புகிறோம். உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும், உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கவும் வாஞ்சையாய் தேடி வருவோம் என்று ஒப்புக்கொண்டு அறிக்கையிடுகிறோம். எங்கள் மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும், கனமும், வல்லமையும், மகிமையும், ஸ்தோத்திரமும், பலமும் சதாசர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.